1928 ஜூன் 14ஆம் தேதி அர்ஜென்டினாவின் ரோசாரியோவில் பிறந்த ஏர்னஸ்டோ ஷே குவேரா ஒரு மருத்துவ மாணவராக இருந்து புரட்சியாளராக மாறிய அவரது பயணம் அவரை உலகம் முழுவதும் எதிர்ப்பு, போராட்டம் மற்றும் மாற்றத்தின் சின்னமாக மாற்றியது. ஷே தனது மருத்துவப் படிப்புடன் தொடங்கினாலும் அது லத்தீன் அமெரிக்கா முழுவதும் பயணம் செய்து அங்கு காணப்படும் வறுமை மற்றும் அநியாயத்தை நேரில் பார்த்த பிறகுதான் அவரது புரட்சி சிந்தனைகள் உருவானது. 1951இல் ஷே தனது நண்பருடன் மோட்டார் சைக்கிள் பயணம் செய்ய ஆரம்பித்தார். அப்போது அவருக்கு உலகின் உண்மையான நிலை புரிந்தது. அது புரட்சியின் தேவை பற்றிய உணர்வை அவரின் உள்ளத்தில் எரிபொருள் போல ஊட்டியது. 1955ஆம் ஆண்டில் ஷே குவேரா இடல் காஸ்ட்ரோவை மெக்சிகோ நகரில் சந்தித்தார் மற்றும் 2 பேர் ஒரே நோக்கத்துடன் இணைந்தனர். புல்சென்சியோ பட்டிஸ்டா ஆட்சியிலிருந்து கியூபாவை விடுதலை செய்து ஜூலை 26இல் இயக்கத்தின் முக்கிய உறுப்பினராக சேர்ந்தார். ஷே குவேரா கியூபா புரட்சியில் முக்கிய பங்காற்றினார். கியூபாவில் நடந்த போரில் அவரது தலைமையில் ஆற்றல் மற்றும் புரட்சியில் அவர் கொண்ட ஆழ்ந்த நம்பிக்கையும் பாட்டிஸ்டாவின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது. கியூபாவில் நடைபெற்ற போரில் அவரது தலைமையும் ஆற்றலும் புரட்சியின் மீதான ஆழ்ந்த நம்பிக்கையும் பாட்டிஸ்டாவின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தன. கியூபாவில் வெற்றி பெற்றபின் ஷே குவேரா புதிய சமூகவாத அரசாங்கத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றினார். அசல் நிலப்பரப்பு பரிமாற்ற திட்டத்தை மேற்பார்வையிட்டார். தேசிய வங்கி தலைவராக பணியாற்றினார். ஆனால் ஷே குவேராவிற்கு புரட்சி என்பது ஒரே நாடு மட்டுமல்ல, அவருடைய பார்வை உலகளாவியதாக இருந்தது. கியூபாவின் வெற்றி மற்ற லத்தீன் அமெரிக்கா நாடுகளில் புரட்சிகளை தூண்டுவதற்கான எடுத்துக்காட்டாக அவர் பார்த்தார். 1960ஆம் ஆண்டுகளின் தொடக்கத்தில் ஷே குவேரா கியூபாவை விட்டு காங்கோவுக்கு சென்றார். பின்னர் போலிவியாவுக்கு சென்றார். அங்கு லத்தீன் அமெரிக்கா முழுவதும் பெரிய புரட்சியை தூண்டும் முயற்சியில் ஈடுபட்டார். ஆனால் 1967ஆம் ஆண்டு போலிவியாவின் நகரில் ஷே குவேராவின் பிரச்சாரம் முடிவுக்கு வந்தது. பல மாதங்களின் போராட்டத்திற்குப் பிறகு அவர் போலிவியா படைத்த இராணுவத்தால் கைப்பற்றப்பட்டு சிஏஏவின் உதவியுடன் அக்டோபர் 9, 1967இல் 39 வயதில் ஷே குவேரா உயிரிழந்தார். அவரது வாழ்க்கை குறைவான நேரமாக இருந்தாலும் ஷே குவேராவின் தாக்கம் நிலைத்து உள்ளது. அவர் புகழ்பெற்ற புகைப்படம், ஆல்பர்டோ கோர்டாவால் எடுக்கப்பட்ட புகைப்படம் எவ்வளவு எதிர்ப்பு இருக்குமானாலும் அதேபோல் புரட்சியின் குறியீடாகவும் அமைந்துள்ளது. சிலருக்கு ஷே குவேரா சமுதாயத்தின் நீதி, பணி, அரசியல் எதிர்ப்பு மற்றும் சமமான உலகத்தை அடைவதற்கான முழு உறுதிப்பாட்டின் சின்னமாக இருக்கிறார். மற்றவர்களுக்கு அவரது முறைகள், ஆயுதப் போர் மற்றும் ஆயுதப் போராட்டம் விவாதத்திற்குரியதாக இருக்கின்றன. ஆனால் எந்த வண்ணத்தில் பார்த்தாலும் ஷே குவேராவின் புகழ் நிலைத்திருக்கின்றது. அவர் நேசிக்கப்படுவதோ அல்லது விமர்சிக்கப்படுவதோ, அவர் எப்போதும் அவருடைய தேச விலக்கிய மக்களின் பக்கம் கண்ணியத்தை நிலைப்படுத்தியவராக நினைவுகூரப்படுவார். ஷே குவேரா ஒருபுறம் ஒரு போராளியாகவும் தியாகியாகவும் பார்க்கப்படுகிறார். மறுபுறம் அவர் ஒரு அரசியல் அமைப்பிற்கு எதிரான புரட்சியின் சின்னமாகவும் விளங்குகிறார். அவர் இன்று உயிருடன் இல்லாவிட்டாலும் இன்றும் அவரது சித்தாந்தங்கள் மற்றும் உருவம் உலகம் முழுவதும் எதிர்ப்பின் ஓர் அடையாளமாகத் தொடர்கின்றன. இது போன்ற வரலாற்று தகவல்களுக்கு எங்கள் வருவி செயலியை பின்தொடரவும்.